ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஆரோக்கியமான சத்து மாவு, அதாவது ஸ்ப்ரவுட்டட் சத்து மாவு, முளைக்கொட்டிய சத்து மாவு செய்வது எப்படி அப்படின்னு காட்ட போகிறேன். கடையிலேயே வாங்காமல் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து வாங்கி செய்யும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. கேழ்வரகு 1/2 கிலோ, கம்பு 100 கிராம், சோளம் 100 கிராம், பாசி பயிறு 100 கிராம், மக்காச்சோளம் 100 கிராம், கொள்ளு 100 கிராம், சோயா பீன்ஸ் 100 கிராம், கொண்டக்கடலை 100 கிராம், கருப்பு உளுந்து முழு உளுந்து 100 கிராம், சம்பா கோதுமை 100 கிராம், கடலை 100 கிராம் எல்லாத்தையுமே ஊற வச்சு நல்லா கழுவணும். ஃபஸ்ட்டு நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும். 4 to 5 டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி அப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். 10 மணி நேரமாவது கம்பல்சரி ஊறணும். ஊறினா தான் நல்லா முளை விடும். ஊறினதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சிடணும். வடிச்சிட்டு ஒரு லேசான துணியில், மஸ்லின் கிளாத்து இல்லைன்னா லேசான துணியில் போட்டு முளைக்கட்ட விடணும். அட்லீஸ்ட் 2 டேஸாவது முளைக்கட்ட விடுங்க. அப்படின்னா தான் முளை வந்து நல்லா பெருசாக வரும். முளை பெருசாக வரும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா முளைச்சதுக்கப்புறம் நம்ம அதைய வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் காயும் போது தான் நல்லா ட்ரை ஆகும். ட்ரை ஆகும்போது வறுத்துட்டு செய்யும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இரும்பு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அலுமினியம் எடுத்துக்காதீங்க, இரும்பு பாத்திரம் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. இரும்பு பாத்திரத்தில் இந்த காஞ்ச ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். இது டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. நாங்கள் எந்த ஸ்வீட்டும் ஆட் பண்ணவே இல்லை இதில். நீங்கள் வேணும்னா ஸ்வீட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். எல்லாருமே, எல்லா வயதினரும் இதை சாப்பிடலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இரும்பு சட்டியில் மெதுவாக வறுக்கணும். நான் முதல்ல ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாத்தையும் பொறுமையாக வறுத்து எடுத்து போட்டு ஆற விட்டுடுறேன். அது ஆறினதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா, நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். நட்ஸு அப்புறம் அரிசி வகைகள்லாம் ஆட் பண்ணாதான் இன்னும் ஃப்ளேவர் ரொம்ப என்ரிச்டாக இருக்கும். சத்துக்களும் நிறைய கிடைக்கும். கேஷ்யூ நட் 100 கிராம், பிஸ்தா 100 கிராம், ஆல்மண்ட்ஸ் 100 கிராம், கிரவுண்ட் நட் 100 கிராம் எல்லாத்தையுமே நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் தெனை 100 கிராம், சாமை 100 கிராம், அப்புறம் கசகசா 100 கிராம், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அந்த அரிசியோட ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுக்கணும். ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கே தெரியும். ஃப்ளேவர் வந்தவுடனே ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணி அதையும் கொட்டி நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் என்னென்ன போடணும்னு சொல்கிறேன். சிகப்பரிசி, மூங்கிலரிசி 100 கிராம், சிகப்பரிசி 100 கிராம் அதையும் நல்லா கொட்டி வறுக்கணும். வறுக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். அந்த வாசம் வர வரைக்கும் வறுத்தா தான் அதோட ரா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா போயிடும். பேம்பூ ரைஸ், மூங்கிலரிசி பேம்பூ ரைஸ் 100 கிராம், அப்புறம் சிவப்பு கவுனி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அரிசி அப்படியே பொரியிறது உங்களுக்கு வறுக்கும் போதே நல்லா தெரியும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாமே வறுக்கணும். அப்படின்னா தான் நல்லது.
இப்போது ஜவ்வரிசி 100 கிராம் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வறுக்கணும். ஜவ்வரிசி பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். அப்புறம் எள்ளு 100 கிராம், கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணாலும் போடலாம். நான் ஆனால் வெள்ளை எள்ளு தான் போடுறேன். வெள்ளை எள்ளு 100 கிராம் போடுறேன். அது நல்லா வறுபட்டோடனே அவல், சிவப்பு அவல் 100 கிராம் எடுத்து அதுவும் நல்லா வறுத்துக்கங்க. பொட்டுக்கடலை அப்புறம் நடக்கடலை அது 100 கிராம், இது 100 கிராம் எடுத்து அதையும் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. சீக்கிரமாக தீஞ்சிரும். அதனால் ஸ்லோவாக வச்சு பொட்டுக்கடலையும் நடக்கடலையும் வறுத்துக்கங்க. சுக்கு ஒரு 20 கிராம், ஜாதிக்காய் 1லேருந்து 2 நல்லா தட்டிட்டு அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி போட்டுக்கணும். எந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸும் வராது. அதனால தான் இது ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். குடிக்கும் போதும் நல்லா ஃப்ளேவர் என்ஹான்ஸ்டாக இருக்கும். வேணும்னா உங்களுக்கு ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏலக்காய் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த சத்து மாவை நிறைய வகையில் செய்வேன். வெயிட் லாஸுக்குன்னா நீங்கள் சுடுதண்ணியில் கலந்து அப்படியே குடிச்சிக்கலாம். நான் வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து சத்து மாவு கஞ்சியாக கொடுக்குறேன். தோசை மாவில் கலந்து தோசையாக சுடுறேன். சத்து மாவில் கட்லெட் செய்கிறேன். சத்து மாவில் ப்ரௌனிஸ் செய்கிறேன். அப்புறம் சத்து மாவில் கேக் செய்கிறேன். சத்து மாவில் சூப் செய்கிறேன். சத்து மாவில் பணியாரம் செய்கிறேன். என் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக இந்த சத்து மாவை வச்சு நான் செய்து தரேன். 2 ஸ்பூன் சத்து மாவு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு பேனில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது இந்த சத்து மாவை ஆட் பண்ணி கிளறி விட்டு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கு திக்காக குடிக்க பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு லைட்டாக குடிக்க பிடிக்கும். வெயிட் லாஸில் இருக்கவங்க, காலையில் வேலைக்கு அவசரமாக போகிறவங்க, எதுவுமே செஞ்சு சாப்பிட முடியல, நம்மளுக்கு எல்லா சத்தும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சத்து மாவு கஞ்சியை நல்லா திக்காக எடுத்து அதில் கொஞ்சம் மோர் உப்பு கலந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். மத்தியானம் வரைக்கும் பசியே ஆகாது. உங்களுக்கு இதில் எல்லாமே ஆரோக்கியமான பொருட்கள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா வகையான ஸ்ப்ரவுட்ஸும் இருக்குது. நான் வந்து ஒரு கப்பில் பால் கலந்து சர்க்கரை போட்டு என் குழந்தைங்களுக்கும் எனக்கு வந்து அதுலேயே உப்பு போட்டு குடிச்சுக்கிறேன். எனக்கு வெயிட் லாஸ்க்கு அது நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எண்ணெயும் காலையில் எனர்ஜியாக வச்சுருக்குது. எல்லா வேலையும் என்னால் சுறுசுறுப்பாக செய்ய முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காவது சத்து மாவு வேணும்னா என்னோட நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் பண்ணுறோம். யாருக்காவது வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.